கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். ஒரு நாடு இயற்கை வளம் மிக்கதாக இருக்க வேண்டும். அங்கே ஒழுக்கம் நிறைந்த மக்கள் வாழ வேண்டும். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்றபடி எல்லாரும் மகிழும் இனிய நாடாக அந்நாடு திகழ வேண்டும். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்பதுதானே தமிழர் மரபு. அந்த மரபை கையாண்டார் கம்பர். கம்பன் கண்ட கோசல நாடு அப்படிப்பட்ட நாடுதான். அது ஒழுக்கம் மிகுந்த நாடு. அங்கே பசி என்பதே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் வயிறார உண்ணலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அல்லவா. அங்கே ஓர் அன்ன சத்திரம். பிறை நிலாவைப் போல வளைவான அரிவாள் மனையிலே பிளந்து நறுக்கப்பட்ட காய்கறிகளின் குவியல்கள் நிறைந்த அன்ன சத்திரம். பருப்பு குவியல்கள் நிறைந்த அன்ன சத்திரம். நிறைந்த வெண்மையான முத்தின் நிறத்தையுடைய அரிசியின் குவியல்கள் நிறைந்த அன்ன சத்திரம். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் இல்லாததுதானே சிறந்த நாடு. பிறைமுகத் தலை பெட்பின் இரும்பு போல் குறைநரை கரி குப்பை பருப்பொடு நிறைவெண் முத்தின் நிறத்து அரிசி குவை உறைவ கோட்டமில் ஊட்டிடம் தோறுமே. அரிவாள் மனைக்கு கம்பன் கையாளும் அருமையான ஊமைதான் பிறைமுகத் தலை பெட்பின் இரும்பு. அன்ன சத்திரத்தை ஊட்டிடம் என்கிறார். ஏதோ வந்தவர்களுக்கு பிச்சை போடும் கூடமல்ல அது. அது ஊட்டும் இடம், ஊட்டிடம். குழந்தைகளுக்கு அன்புடன் தாய் கொஞ்சி கொஞ்சி ஊட்டுவதைப் போல உண்ண வருவோருக்கு அன்புடனும் விருப்பத்துடனும் அன்னம் படைக்கும் இடம். ஆகவேதான் சத்திரம் என்று சொல்லாமல் ஊட்டிடம் என்றார். ஆனால் இன்று பல இடங்களில் உண்ண அமர்ந்திருப்போரிடம் உணவை பரிமாறுபவர்கள் நடந்து கொள்ளும் விதம் ஏதோ ஒன்றுமில்லாதவர்களுக்கு தானம் பண்ணுவதைப் போல, தர்மம் பண்ணுவதைப் போல, இன்னும் கொஞ்சம் இறங்கிச் சொன்னால் பிச்சை இடுவதைப் போல அவர்கள் உணவு படைக்கும் நிகழ்ச்சி அமைகிறது. இது தவறான போக்கு. உண்பவர்களிடம் எரிச்சல் படுவது, கேட்டதை கொடுக்காமல் முறைப்பது, பணிவுடன் பரிமாறாமல் உண்பவர் மீது தெரிக்கும் விதத்தில் சோறு குழம்பு கறிகளை வைப்பது, சுத்தமான முறையின்றி அழுக்கு உடைகளை அணிந்து கொண்டு பரிமாறுவது, இன்னும் சில இடங்களில் அகப்பையின்றி கைகளாலேயே அள்ளி போடுவது, குடிப்பதற்கு தண்ணீர் வைக்காமலேயே உணவை முடிப்பது, ஏதோ வயிற்றுக்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று ஏளனமாக எண்ணி பரிகசிப்பது, இப்படி பற்பல. இவர்களெல்லாம் உணவு கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பதே மேல். கம்பன் தனது கோசல நாட்டில் ஊட்டும் இடம், ஊட்டிடம் உருவாக்கினான். தாயினும் சாலப் பறிந்து உணவூட்டும் இடமே ஊட்டிடம். கோசல நாடு செல்வச் செழிப்புமிக்க நாடு. அங்கே பல்வேறு வழிகளில் செல்வம் குவிந்தது. அக்குடிமக்கள் கொடுத்து வைத்தவர்கள். அங்கே கடல் வணிகம் செழித்தது. எனவே கப்பல்கள் மூலம் செல்வம் குவிந்தது. நிலவளமும் காடு வளமும் அளவற்ற செல்வத்தை அள்ளி கொடுத்தன. அந்நாட்டின் சுரங்கங்கள் மூலம் சிறந்த மணிகள் குவிந்தன. அவர்கள் பிறந்த குலமோ செல்வத்தால் பெற முடியாத ஒழுக்கத்தை கொடுத்ததாம். களம் சுரக்கும் நிதியம், கணக்கு இலா நிலம் சுரக்கும் நிறைவளம், நல் மணி பிலம் சுரக்கும், பெறுவதற்கு அரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கு எல்லாம். வளங்கள் பல, ஆனால் அவற்றிற்கெல்லாம் மேலாக ஒழுக்கம் நிறைந்த மனித வளம். விலை கொடுத்து வாங்க முடியாத ஒழுக்கம். அது உயிரில் கலந்தது, உணர்வில் நிறைந்தது, குருதியில் கலந்தது. ஆம், உன்னதமான உயரிய குடிகள் நிறைந்த நாடாக கோசல நாடு இருந்தது. அதனால் அவர்களிடம் தீய செயல்கள் இல்லை. எனவே குற்றங்கள் இல்லை. அதனால் அவர்கள் சாவை பற்றி அச்சப்படவில்லை. அவர்கள் மனதில் நேர்மை குணமே நிறைந்தது. அது நிறைந்து சிறந்ததால் அம்மக்களிடம் சினம் தோன்றுவது இல்லை. அவர்கள் செய்வது அறம் ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே அவர்கள் மேலும் மேலும் உயர்வையே கண்டனர். கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால், சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால், ஆற்றம் நல்லறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழி தகவு இல்லையே. குற்றம் இல்லை. ஒழுக்கம் மிகுந்த சமுதாயத்தில் நேர்மைதானே இருக்க முடியும். ஒழுக்கம் ஒழுக்கம் அதுவே உயர்குடி பழக்கம் என்று உயர்ந்து சிறந்தது கம்பனின் கோசல நாடு. இதுவரை கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.